அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. நாடுகளுக்கு நடுவில் போர் நடக்கும்போது மக்கள் தங்களுடைய வீடுகளையும் உறவினர்களையும் இழந்துடுவாங்க. சுனாமி, புயல், வெள்ளம்லாம் வரும்போது கூட இதே மாதிரி தான் ஆகும். ஆனால் அப்படி எல்லாத்தையுமே இழந்தவங்க தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட முயற்சி செய்வாங்க. ஆனால் ஹரிதாஸ், இவர்கிட்ட வீடு இருந்ததுங்க, வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை இருந்தது, உறவினர்களும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே இவர் இழந்துட்டார். ஆனால் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்யவே இல்லை. அந்த மாதிரி தொடங்கக்கூடாதுன்னு முடிவும் எடுத்துட்டாரு. அது ஏன் அப்படின்னு அவர்கிட்டயே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ஹரிதாஸ், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டிலேருந்து வந்திருக்கிறோம். நான் பிறந்து வளர்ந்தது வந்து விக்கிரவாண்டி தான். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்து என் கூட பிறந்தவங்க 3 பேர், நான் ஒரு ஆள். யாரெல்லாம் சொல்லுங்கள்? அக்கா ஒன்று, 2 தங்கச்சி, நான் ஒரு ஆள். நீங்கள் தான் ஒரே பையன்? நான் ஒரே பையன். அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்பா வந்து ரைஸ் மில்லில் வந்து வாட்ச்மேனாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அம்மா? அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போது ஸ்கூலிங்லாம் எல்லாமே அங்கே தான் பண்ணீங்க? விக்கிரவாண்டியில் தான் பண்ணீங்க? விக்கிரவாண்டியில். எவ்வளோ கிளாஸ் வரைக்கும் படிச்சிங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் படிக்கலையா நீங்கள்? அதுக்கப்புறம் படிக்கலைங்க. ஏன், என்னாச்சு? வேலைக்கு சென்ட்டேன் மேடம். நான் 10th வந்து ஃபெயில் ஆனதுனால வீட்டில் வந்து அந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, யாரையும் படிக்க வைக்க முடியல எல்லாரையும். அதனால் வந்து வேலைக்கு சென்ட்டோம். அப்போது அக்கா தங்கச்சிங்களாம்? அக்கா தங்கச்சியும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க மேடம். அப்போ அவங்கள வந்து படிக்க வச்சுருந்தாங்க, நான் வந்து வேலைக்கு அனுப்பிச்சேன் மேடம். என்ன வேலை பார்த்தீங்க? பஸ்ஸுக்கு பாடி கட்டுற வேலைங்க மேடம். பஸ்ஸு பாடி, லாரி பாடி கட்டுற வேலை. எத்தனை வருஷம் இந்த வேலையை பார்த்தீங்க? சுமார் ஒரு 8 வருஷம் பார்த்துருக்கோம் மேடம். 93லேருந்து 2000 வரைக்கும் பார்த்துருக்கோம். 2000 வரைக்கும். அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டே இருக்கல, ஒரு நாள் வந்து கீழே விழுந்தேன். என்னை கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தூக்கி போய் காமிச்சாங்க. அவங்க வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு நரம்பு தளர்ச்சிதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழித்து இதேமாரி ஒரு தடவை கீழே விழுந்தேன். அப்போ எதுவுமே காட்டுது, இவங்க சந்தேகமாக இருக்குது, நீங்கள் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிங்க அப்படின்னாங்க, ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க அதுமாரி ஒரு 6 மாதம் கழித்து டெஸ்ட் எடுத்துகிட்டு, இல்லை போ, உனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்க. என்ன வியாதின்னு சொல்லுங்களேன்? மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி. ஓஹோ, தசை சிதைவு நோய். இப்போ முதல் தடவை நீங்கள் விழுந்ததுக்கும் 2வது தடவை விழுந்ததுக்கும் நடுவில் நீங்கள் வேலையெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தோம். அவங்களால பார்க்க முடிஞ்சுது? பார்க்க முடிஞ்சது மேடம். அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை? அப்போ சாதாரண வலி மட்டும் தான் உடம்புல தெரிஞ்சுது. வேலை செய்யறதுனால வலியில் நாங்களும் அப்படியே இருந்தோம் மேடம். அதுக்கப்புறம் முழுசாக இந்த நோய் வந்து எப்படி பரவ ஆரம்பிச்சது உங்கள் உடம்புல? நாளுக்கு நாள் வந்து பலு தூக்க முடியல, வேலை செய்ய முடியல, கண் எரிச்சலாக இருந்தது. அப்புறம் கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிது. அப்புறம் சுத்தமாக வந்து கீழே விழவே ஆரம்பிச்சிட்டேன். தடுக்கி சின்ன கல் தட்டை கூட கீழே விழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது தெரிய வந்து. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்களா? போனாங்க மேடம். என்ன சொன்னாங்க? இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சுத்தமாக மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாதுட்டாங்க. வீட்டில் அப்பா அம்மாலாம் எப்படி இருந்தாங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே? அப்பா வந்து 2000 இறந்துட்டார் மேடம். எனக்கு இந்த வியாதி வந்த புதுசில் அவர் தெரியாமல் இறந்துட்டார் மேடம். ஓஹோ. அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேடம் இந்த வியாதி வந்துருக்குன்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் 2000க்கு மேலே உங்களுக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படிலாம் மாறித்து? எனக்கு வந்து அப்படி இருந்து நான் கஷ்டப்பட்டு அதே மறுபடியும் அதே மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். முடிகிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். வீட்டில் வேறு யாரும் வேலை சம்பாதிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுட்டு நானே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நாளோட சுத்தமாக இது பண்ணதுனால வேலை சுத்தமாக செய்ய முடியாச்சு மேடம். வீட்டோடய இருந்துட்டீங்க அப்போ? ஆமாம், வீட்டோட இருந்துட்டு மேடம். இப்போ வருமானத்துக்குலாம் என்ன பண்ணீங்க? வருமானத்துக்கு வந்து நான் வந்து அப்படி இருந்து வீட்டோட ஏதோ ஒரு கைத்தொழில் ஒன்று, ஸ்டவ் வேலையெல்லாம் செய்யணும், அந்த ஸ்டவ் வேலை செஞ்சுட்டு பழச்சிட்டு இருந்தேன் மேடம். இப்போ சுத்தமாக அந்த வேலை கூட செய்ய முடியலைங்க மேடம். ஓஹோ. சொல்லுங்கள். இப்போ வந்து
ஊனமுற்றோர் உதவித்தொகை 400 வாங்கிட்டு இப்போ குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம். மாதத்துக்கு 400? மாதத்துக்கு 400. அதாவது அரசாங்கம் கொடுக்கும்? அரசாங்கம் கொடுக்குறது. சரி, உங்கள் அக்கா தங்கச்சிலாம் என்னானாங்க? அக்கா தங்கச்சி வந்து அக்கா வந்து அப்பா இருக்குள்ளே கட்டி கொடுத்துட்டாங்க. மீதி 2 தங்கச்சி நான் வந்து அப்பாவுக்கு வந்த ஆக்சிடென்ட் பணத்தில் வச்சு 2 தங்கச்சி நாங்கள் கட்டி கொடுத்தோம். அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்து? அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அதை வச்சு நீங்கள் 2 தங்கச்சியும் கட்டி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க வந்து கட்டி கொடுத்தாரு. அவங்க குடும்பத்தை பார்க்க போயிட்டாங்க மேடம். சரி, உங்களுக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா? அவங்க வந்து உதவி செய்யலை. ஆரம்பத்தில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க மேடம். எனக்கு இந்த வியாதி வந்துருக்குது, இனிமேல் பட்டு சரி பண்ண முடியும்னு சொன்னோன்னே இன்னும் அவங்க வந்து என்னை கிட்ட சேர்க்கவே இல்லைங்க மேடம். என்ன பண்ணாங்க? ஏன் அதாவது வந்து நான் வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் பாரமாக தெரிஞ்சுது மேடம். சாப்பாடு நான் சாப்பிட்ட தட்டை கூட ஒரு ஓரம் வந்து இப்படி எடுத்து வைப்பாங்க மேடம். அதனால் எனக்கு அவங்க வீட்டுக்கு போகிறத கூட சுத்தமாக பிடிக்கலைங்க மேடம். அக்காவா தங்கையா? எந்த வீட்டு? அக்கா. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தீங்க? அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், 1 மாதம் இருந்தேன். அவங்க வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்க வந்து வேணாண்டு அவங்க இன்னத்துக்கு நம்ம இது பண்ண கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அம்மாவோட அனுப்பிச்சிட்டாங்க அவங்க திருப்பி. உங்களுக்கு ஒரு வீடு இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். மேடம். அது என்னாச்சு? அந்த வீடு வந்து அந்த இடத்த சேர்ந்தவங்க வந்து இப்போ வந்து எங்களுக்கு இடம் வேலை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எங்களை இடித்து காலி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அந்த வீடு சொந்த வீடா உங்களுக்கு? அது வந்து அது ஒரு இடத்த சேர்ந்தது மேடம் சொல்கிறாங்க மேடம். அது ஆனால் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியலைங்க மேடம். அங்கே தான் நீங்கள் இருந்தீங்க? அங்கே தான் நாங்கள் இருந்தோம் மேடம். நாங்கள் ஒரு 80 வருஷத்துக்கிட்ட அங்கே இருந்தோம் மேடம். எங்கள் தலைமுறையாக நாங்கள் தான் அங்கே இருந்தோம் மேடம். என்ன சொன்னாங்க அவங்க அப்போ? அவங்க வந்து இது எங்கள் இடம், எங்களுக்கு சொந்தமான இடம், நீங்கள் இனிமேல் பட்டு இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடையே காலி பண்ணி சொல்லிட்டு இடிச்சு விட்டாங்க மேடம். அவங்க இடிச்சதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாங்க மேடம். அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு. சின்ன அமௌண்ட்னா எவ்வளோ? ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க மேடம். 2 லட்ச ரூபா. அவங்க வந்து அதை வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு எடுத்து போனோம் மேடம். அவங்க வந்து 1 மாதம் வச்சுருந்து அந்த காசை வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குதுமா கொடுமான்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க மேடம். சரி நாங்கள் நம்மளை வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்தோம் மேடம். இந்த நிலமையில் அவங்க வச்சுட்டு கடைசியாக 1 மாதம் வச்சுருந்து அவங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி செஞ்சு எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மேடம். மொத்த பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்களா? மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு மேடம். இப்போ அவங்க பேரில் ஒரு மண் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் மேடம். அந்த பணத்திலே அவங்க வாங்கியிருக்காங்க. ஆமாம், நானே தான் அவங்க பேரில் மண் ஒன்று வாங்கினேன். சரி நம்ம கடைசி வரைக்கும் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே மண் ஒன்று வாங்கணும். இந்த 1,60,000 மண் வாங்கணும் மேடம். மீதி 40,000 கையில் அவங்க கையில் கொடுத்தேன் மேடம். அவங்க அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மேடம். இப்போ உங்கள் அம்மா வந்து உங்கள் தங்கச்சிகிட்ட பேசி பார்த்தாங்களா? பேசி பார்த்தாங்க மேடம். உடனே பேசி பார்த்தாங்க மேடம். காசையாவது திரும்பி கொடுங்க, அதை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிறோம்னு சொன்னாங்களா? கேட்டாங்க மேடம். என்ன சொன்னாங்க? அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து இது மாதிரி வந்து இப்போதைக்கு என்னால் தர முடியாது, நான் தரக்குள்ளே தரேன், எங்களுக்கு கடன் இருக்குது, நான் தான் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டு தான் நம்ம வாங்கினேன், நீ இந்த மாதிரி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணு அழுது மேடம். நீங்கள் பேசுனீங்களா தங்கச்சிக்கிட்ட? தங்கச்சிக்கிட்ட நாங்களும் பேசணும், நானும் பேசணும் மேடம். அம்மாவும் பேசினேன், நானும் பேசணும் மேடம். மீதி அக்காவும் இன்னொரு தங்கச்சியும் இருக்காங்கல்ல, அக்கா வந்து கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். வீடு இடிச்சதுலேருந்து சுத்தமாக எங்கள் வீட்டு பக்கம் நீங்கள் வராதிங்க, 2 நாள் கூட வந்து இருக்காதீங்கட்டாங்க. ஓஹோ, 2 நாள் கூட வந்து இருக்காதீங்க. ஒரு வேளை சாப்பாடு கேட்ட மேடம், நடு ரோட்டில் நின்று இருக்குல்ல, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுங்க, நான் ஒன்றா அப்புறம் பார்க்குறேன், வர முடிஞ்சால் வரேன். எப்போ நடந்தது இது? இது இப்போ ஏப்ரல், இது மே மாதம் 5ஆம் தேதி நடந்தது மேடம். வீட்டெல்லாம் கொடுத்துட்டு நிலத்தை அவங்க பேரில் எழுதி வச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டீங்கல்ல? ஆமாம் மேடம். அப்புறம் என்ன பண்ணீங்க? அங்கேருந்து நான் மறுபடியும் பழையபடி விக்கிரவாண்டிக்கு வந்துட்டேன் மேடம். அவங்க ஊர்லேருந்து பாப்பா வீட்டிலேருந்து இங்கே மறுபடியும் இங்கே வந்துட்டேன், விக்கிரவாண்டிக்கே வந்துட்டு. அங்கேருந்து எங்களுக்கு வீடுக்கு வாடகை கேட்டேன் மேடம். எங்களுக்கு யாரும் வீடு வாடகைக்கு விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்க? இவங்களுக்கு என்ன வருமானம் வருது, நீ எப்போ எதை வச்சுமா கொடுப்ப, வீட்டு வாடகையை 1000 ரூபா கேட்குறாங்க, உன்னால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறேன். அப்போ எங்கே தான் தங்கினீங்க? என்னோட படித்த ஃப்ரெண்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருக்கார் சாலை என்ற கிராமத்தில். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இது ஆகி போச்சுன்னு சொன்னேன். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. அவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் எட்டு போய் ஒரு மொட்டை மாடியில் எட்டு போய் என்ன இப்போ தங்க வச்சுருக்காருங்க. அவங்க கூட ஒரு மாதத்துக்கு வரைக்கும் தான் நீங்கள் தங்கலாம். மொட்டை மாடியில் ரூமா இல்லை? அது ஒரு குடோன் மேடம், ஒரு ஸ்டோர் ரூம் மாரி. அந்த ரூமில் ஜாமானம் போடுங்க, நீங்கள் படுத்துக்குங்க. அது இந்த 1 மாதத்துக்கு தான் நீங்கள் அது கூட இருக்கலாம், அது கூட வேற எங்கேயா பார்த்து இடத்த காலி பண்ணி போயிடுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இந்த நிகழ்ச்சி மூலமாக என்ன எதிர்பார்க்குறீங்க? உயிரோடு இருக்கக்குள்ளே இல்லை, அதுக்கப்புறமாச்சும் யூஸ் பண்ண முடியும்னாச்சும் கூட ஒரு மருத்துவத்துறை ஆராய்ச்சியில் அதை சார்ந்த விஞ்ஞானிகளோ அதுக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா மருந்துக்கு கண்டுபிடிக்கிறதாச்சும் என்னோட ஆராய்ச்சிக்காக நான் தானமாக தரோம். அதாவது உயிரோடு இருக்கக்குள்ளே தானமாக தரேன். இல்லை உயிரோடு அதுமாரி பண்ண முடியாது சொல்கிறாங்கன்னா இறந்ததுக்கப்புறம் கூட நான் தானமாக தரேன்னு சொல்கிறேங்க மேடம். முடிஞ்சால் எனக்கு இப்போயே அந்த 1% அளவு ஒரு குண்டு செலவுனாச்சும் மருந்து கண்டுபிடிச்சா முடியுது, என் உடம்பு உயிரோடு இருக்குள்ள உதவும், அதை விட சந்தோஷப்படணும்.
நான் சிறுக வந்து சாவறதை விட நான் வந்து இந்த மாதிரி செத்தா சாவறதில்லை, இது இந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறைக்கு நான் ஒரு உதவி செஞ்சால் பின்னால் வரவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த முடிவை எடுத்தேன். பெத்த தாய்க்கு தான் ஒரு பாரமாக போயிட்டோம் அப்படின்னு ஹரிதாஸ் ஃபீல் பண்ணுறாருங்க. ஆனால் எந்த ஒரு தாய்க்கும் தன்னுடைய குழந்தை ஒரு பாரமே கிடையாது. ஹரிதாஸை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு ஹரிதாஸோட அம்மாட்டியை நம்ம பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, ஹரிதாஸ்க்கு இந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறி இருக்கு? நீங்கள் வந்து எப்படி ஹரிதாஸை பார்த்துக்கிறீங்க, கவனிச்சுக்கிறீங்க? ஹரிதாஸ்க்கு இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் நான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவன் எப்படியும் காப்பாற்றிடலான்னுட்டு நான் எல்லா டாக்டர்கிட்டையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட போய் கேட்கணும், உதவி கேட்கணுமா கேட்டு அவனை காப்பாற்றிட்டணுன்னுட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு 1/4 பவுன் 1 கிராம் நகையெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் விற்று அவனோட செலவுக்கே நான் இந்த டாக்டர்கிட்ட போனால் அங்கே நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, இந்த டாக்டர்கிட்ட போனால் அங்கே நல்லா போய்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க சொல்லி நான் அப்படியெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டேன். அப்போ நீங்கள் மறைவாக வச்சுருந்த நகையெல்லாம் வச்சு தான் எல்லாம் அதை விற்று தான். அப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு எல்ஐசி பணம் கொஞ்சம் ஒரு 28,000 வந்தது. அந்த காசு இப்படியே நான் கடன் வாங்கி விற்று கொடுத்ததெல்லாம் இவனுக்கு தெரியாது. நான் வந்து என் தம்பிக்கிட்ட வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதேமாதிரி ஒரு 70,000க்கு அப்போயே ஒரு 2 வருஷத்தில் ஒரு 70,000க்கு வரையும் டாக்டர்கிட்ட காட்டுறது வரைக்கும் செலவு. 70,000னா ஃபீஸ் வரைக்கும் கிடையாது மேடம். அதாவது பஸ்ஸுக்கு 2 பேர் இதுமாரி கொள்ள எல்லாம் சேர்த்து சாப்பாடு செலவெல்லாம் சேர்த்து தான் ஒரு 70,000-80,000த்துக்கு நான் இது பண்ணேன். அது எல்லா இடத்தையும் போயும் இதுமாரி இந்த வியாதிமா இதுக்கு இனிமேல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னக்குள்ள என்ன சார் இது எப்படி இருக்குது. ஆனால் ரொம்ப அந்த சமயம் அந்த ஆரம்பிக்கக்குள்ளே அடிக்கடி விழுந்துருச்சான். அப்படியே நடப்பான், தொப்புன்னு விழுவான், அப்படியே போவான், நடப்பான், தொப்புன்னு விழுவான். இப்படி செவுத்தை பிடிக்க போவான், அப்படியே தொப்புன்னு விழுந்துருவான். எங்கள் வீட்டில் எவ்வளோ பண்டம் பாத்திரம்லாம் உடஞ்சிதுன்னு எனக்கு தான் தெரியும். கால் அடிக்கடி உடஞ்சி எவ்வளோ கட்டு போட்டிருக்கேன். இப்படிலாம் இருக்குள்ள சரி இது நல்லா போயிடணுமேன்றதுக்காக நானும் எந்த டாக்டரையும் விட்டே வைக்கல. ஜோசியம், ஜாதகம், குறி கேட்கறது, இப்படிலாம் புள்ள அப்படின்னா நல்லா ஆகிடுமானான்னு அப்படிலாம் போய் பார்த்தேன். அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு வந்து எல்லா டாக்டர்லையும் என்னோடய கிட்னியை கொடுத்துட்டு அவனுக்கு முயற்சி பண்ணுவோம், அவனுக்கு காப்பாற்றுவோம். ஒரு பிள்ளை இருக்கிறதே ஒரு பிள்ளை. நீங்கள் கிட்னி தானம் பண்ணியிருக்கீங்க? தானம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து இந்த மெட்ராஸில் அலைஞ்சு கிடந்தேன். நந்தனம், அடையாறு எல்லா இடத்துலையும் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது கூட ஒரு ஆம்பளை இட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு யாருமே எங்கள் வீட்டுக்கார் இறந்தார், இவனுக்கு இந்த வியாதின்னவனே அப்படியே சிட்டாக பறந்துட்டாங்க உறவினர்கள்லாம். என் பொண்ணை கொடுத்தது என் சொந்த தம்பி, எங்கள் அப்பா. உங்கள் சொந்த தம்பிக்கு தான் பொண்ணை கொடுத்தோம்? சொந்த தம்பிக்கு தான் கொடுத்தேன். அதாவது இவருடைய அக்காவுக்கு? ஆமாம். என்னோட பெரிய பொண்ணு வந்து என்னோடய சொந்த தம்பிக்கு தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னா அது வந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் ஆனவுடனே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்தவுடனே எனக்கு 2 தங்கச்சிங்க 3 தம்பிங்க. அவங்களெல்லாம் எங்கள் அப்பா ஒருத்தர் வயசானவர், அவங்களெல்லாம் விடக்கூடாதுன்னுட்டு நானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நானே வளர்த்து 5 பேருக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே வளர்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்போ நமக்கு தாய் வீடு இல்லாத போயிடக்கூடாதுன்ற சின்ன தம்பிக்கு என் பெரிய பொண்ணை கொடுத்து நானும் வீட்டோட வச்சுருந்தேன். வச்சுருந்தோடனே இவர் இறந்தார். இவன் அப்படி 2 நாள் விழுந்தான். உடனே எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க வீட்டை விட்டு உடனே எங்கள் மாமியார் கூட இருந்துச்சு, அதுவும் நானும் போகிறேன்னு போயிடுச்சு. ஓஹோ. மாமியாரும் போயிடுச்சு. எனக்கு என்ன யாருமே துணை இல்லை, எல்லாருமே கிளம்பி போகிறீங்களே. நான் ஹரிதாசன் தான் மட்டும் என் சின்ன பொண்ணு ஒன்று இருந்தா, நடு பொண்ணு என் பெரிய தங்கச்சி விட்டு போயிடுச்சு. அதாவது எங்கள் பெரிய தங்கச்சி எங்கள் குழந்தைனாருக்கே கட்டிக்கணும், எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பிக்கே, அதுவும் அங்கே கிளம்பி போயிடுச்சு. சின்ன பொண்ணு மட்டும்தான். அது இவன் வந்து இவனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒண்டியாக இருக்கிறோமேனு இவன் இந்த வியாதியை உழுந்து வாரிக்குன்னு இவனும் ரைஸ் மில்லாம் போய் ஒவ்வொரு 10 நாள் 1 மாதம் அப்படி வேலை செய்வான். அப்புறம் நானும் முடிஞ்ச வரைக்கும் அவனை காப்பாற்றுன்னு இவ்வளோ வேலை செஞ்சேன். எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடைசி ஏமா நீ இவனா லோல் பட்டு கிடக்கிற, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, நீ அவனுக்கு இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பாடு போட்டு நல்லபடியாக அவனுக்கு அனுசரணை பேசியா அதெல்லாம் அன்பாக வச்சு நடத்தினா போதுமான். சார் நான் தனியால் நான் எப்படி அவனுக்கு தேவையான அனுசரணை இல்லை நம்ம கொடுத்தலாம் ஒரு தாய். அவனுக்கு தேவையான சாப்பாடு எப்படி சார் போட முடியும், அவன் எம்மா நாளைக்கு இது மாதிரி இருப்பான்னு கேட்டான். அவங்க வந்து இப்போ 2 வருஷம்தாம்மா இருப்பாப்புல. இது எப்போ சொன்னாங்க? 2002. 2002 2 வருஷம் ஓடிடுச்சு இந்த டெஸ்ட்டுன்னு. அதுலேயே டைம் ஓடிச்சு. ஹரிதாஸ், இந்த மாதிரி 2 வருஷம் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் வருத்தமாக தான் மேடம் இருந்தது. அழுதான். அதாவது வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து இதுமாரி வியாதி வந்துடுச்சு
அப்படி நான் யாருக்கு என்ன பாவத்தை செஞ்சேன்னு சொன்னேன். அதான் நான் சரி வந்துடுச்சு, இனிமேல் பட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னையும் அந்த வியாதி வந்ததையும் பொறுத்துட்டு சரி நான் வந்து யார் நம்மளால் கஷ்டப்படக்கூடாது, நான் இது நாள் வரைக்கும் மறைச்சி எனக்குள்ளே என்ன வழி வந்தாலும் நானே மறைச்சிட்டு போய் யார் சொந்தம் இது நாள் வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ நான் அழக்கூடாதுன்னு அதேமாரி அதேமாரி நான் அழக்கூடாதுன்ட்டு அவன் வலி வந்தாலும் ஒன்றும் இல்லைம்மா என்னடான்னு எழுந்திரிச்சு கேட்பேன். ஒன்றும் இல்லைம்மா அவனை ஒன்று மேலே படுத்துக்கணும் அப்படின்னு அவன் வலி வருவான் தூரம் நான் துடிக்கிறத பார்த்து நானே கேட்டேன்னா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ கம்முன்னு படமா என்னம்மா ஏம்மா நீ படுமா அப்படின்ட்டுவான். அப்போது இந்த 2 வருஷம் அப்படிங்கிறது 2004 வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல? அவங்க சொன்னது வந்து 2001 சொல்லிட்டாங்க மேடம். அதாவது 2 வருஷம் ஆமாம் 2001 லாஸ்ட்டில் தான் மேடம் சொன்னாங்க அவங்க. அந்தமாரி சொல்லி 2 வருஷம் தான் இருப்பாங்க. அவங்க 2003 வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்தாங்க மேடம். அவங்க இருந்தாலும் நான் வந்து என்னுடைய தன்னை இது நாள் வரைக்கும் சரி நம்மளால் வாழ முடியும், நம்ம வாழணும்னு நினச்சி தான் மேடம் வாழ்ந்தேன். நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் நான் கொடுத்துட்டே இருந்தேன். நீ எழுந்துரு, படுக்கவே கூடாது, நீ உட்காரக்கூடாது, எழுந்துரு, உன்னால் முடியும் 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 ஒவ்வொரு நிமிஷமும் அவனை படுக்கவே விட மாட்டேன். நான் எழுந்திரிச்சு இப்படியே வீட்டுக்குள்ளே நடமாடு, வீட்டுக்குள்ளே நீயே சாப்பிடு, நீயே இது வேணும். அப்புறம் அந்த சமயத்தில் முயற்சி என்னோட முயற்சி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் ஒவ்வொரு நேரம் செய்வான், ஒவ்வொரு நேரம் சலிப்பு வந்துட்டா என்னை விட்டுடுமா, என்னை சாவடிச்சிடுமா, என்னை எதுக்குமா அப்படி இம்சப்படுத்துறேன்னுவான். நான் போயிடுறேன், எனக்கு எதுக்கு, உனக்கும் தொல்லை எனக்கும் தொல்லை, என்னால் முடியல அப்படின்னுவான். ஏன்டானா எனக்கு மாற வலிக்குது, கை காலெலாம் வலிக்குது, என்னால் எழுந்திருக்கவே முடியல, என்னால் நடமாடவே முடியல, என்னை விட்டுடு, ஏன் என்னை எழுந்திரிச்சி வா நடான்னு சொல்ல. படுத்துட்டா படுக்க புண்ணாயிடும், படுக்க புண்ணாயிட்டா முதுவெல்லாம் வந்து தழும்பாகி புண்ணாகி புழுவெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் கூட தாக்கு பிடிக்காது. அதனால் நான் கொடுத்த முயற்சி தான் உனக்கு. நான் வேண்டிக்கின கடவுள் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ப்ரே பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உட்காந்து தியானம் பண்ணுவேன். அதுவும் இந்த என்னோட முயற்சி தன்னம்பிக்கை தான் அவனை இவ்வளோ காலம் வரைக்கும் வாழ வச்சுது. இப்போ நீங்கள் ஏதாவது வேலை பார்க்குறீங்களாம்மா? இல்லைங்க மேடம், நான் எந்த வேலைக்குமே போனது. சின்ன வயசில் கொல்லை வேலைக்கு போயிருக்கேன், எல்லாமே நெல் இருக்க கவரை இருக்கெல்லாம் போயிருக்கேன். எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு அன்னையிலேருந்து வெளி வேலைக்கு போனது. எனக்கு தான் இவ்வளோ பேர் 13 பேர் 15 பேர் என்னை சுற்றி இருக்குல்ல, அவங்களுக்கு பணி விட எனக்கு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் டைம் சரியாக இருக்கும். அவங்களுக்கு துணி துவைச்சி போட, சமைச்சு போட, அவங்களுக்கு எல்லாம் பார்த்து இது ஸ்கூலுக்கு அனுப்ப. என் 3 தம்பிங்கள்லேருந்து நான் பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேங்க. எனக்கு 4 பிள்ளைங்க, என் தம்பிங்க 3 பேர், எல்லாத்தையும் அதுலேருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும். காலையில் எழுந்திரிச்சா நைட்டு 10:30 வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க வந்து கூப்பிட்ட போது நீங்கள் வேணான்னு தான் சொன்னீங்க? வேணாம் தான் மேடம் சொன்னாங்க. அம்மா சரி அம்மா கடைசியாக அழுதாங்க, ஒரு தடவை போய் தான் பார்ப்பேன், கடைசி காலத்தில் நமக்கு ஆள் வேணுமே, நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகுறது, கடைசி காலத்தில் நான் போனதுக்கப்புறம் உனக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமே, இல்லை நீ போனதுக்கப்புறம் எனக்கு யாராவது ஒரு ஆள் வேணுமே அப்படின்னாச்சு, நீ இருக்கிற வரைக்கும்னாச்சு போவோம் அனுசரித்து இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரி, அப்புறம் போயிட்டு அங்கே என்னமா நடந்தது? போனோம், ஒரு 4 நாள் 1 வாரம் நல்லா வச்சுருந்தாங்க, நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்லா கவனிச்சிட்டாங்க. கடங்காரெலாம் அப்புறம் அவங்கள வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. சரிம்மா எனக்கு நீ வச்சிரு, மீதி பணத்தை கொடு, பிளாட் எங்கள் மேலே. நான் சரின்னு பத்திரத்தை எடுத்து நீ வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்களை கடைசி வரைக்கும் வச்சுருந்து நல்லா, எனக்கு கடைசி வரைக்கும் வச்சுருத்தல. அவன் என்ன இருக்க போகிறது 1 வருஷம் 2 வருஷமா, அவனை வரைக்கும் நல்லபடியாக வச்சுருந்து எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நான் கூட எங்கன்னா போயிடுறேம்மா அப்படின்ட்டு பத்திரத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன், காசும் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்த வாரத்துக்குள்ளேயே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 1 வாரம் 3ஆம் நாள் 4ஆம் நாளே நடக்குது. அப்புறம் 3ஆம் நாள் 4ஆம் நாள் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு ஒரு 2 நாள் அப்படியே நல்லபடியாக சுமூகமாக இருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு கழித்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பித்தாங்க. இப்போலாம் நீ ஒரு மாதிரியாக தாண்டி பேசுகிற அப்படின்ட்டு எங்கள் மருமாவை எங்கள் பொண்ணை திட்டுறது. அப்போ ஒரு மாதிரியே எங்களை வச்சு பேசுகிற மாதிரி திட்டுறாரு. என்ன பவானி இப்படி சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்காரனா, ஏம்மா அவர் அப்படி தான்மா, உனக்கு என்னம்மா தெரியும் அப்படின்ச்சு. இல்லைம்மா இருந்தால் கூட 1 வரைக்கும் பேசலாமா, இல்லை எங்களையும் சேர்த்து வச்சு பேசுகிறாரு. மறைமுகமாக உங்களை ஏதாவது பேசினாரா இல்லை நேரடியாகவே சொல்லுவாங்க? மறைமுகமாக தான் பேசினாங்க. மறைமுகமாக உங்களை ஏதோ சொல்லிட்டு நீ இப்போல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிற, உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, நீ யார் சொல் பேச்சு கேட்டு நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அப்போ அது உங்களை குறிக்கிற மாதிரி இருந்தது? அது எங்களை குறிக்கிற மாதிரி. என்ன நான் அவர்கிட்ட பேசவே மாட்டேன், ஆனால் அவர் எனி டைமும் தண்ணியில் இருப்பார். அதனால் நான் பேசாமல் என்றைக்கு இருந்தால் நாம் வந்து விருந்தாடியாக தான் போயிருக்கோம். நான் இப்போ மாமியார் வேறு, அவர்கிட்ட நான் போய் பேச மாட்டேன். என்ன பவானி உங்கள் வீட்டுக்கார் இப்படிலாம் பேசுகிறாருன்னா, அவரை இதையே தெரிஞ்சுக்குமா, இது 2 நாள் அப்படி சொல்லிச்சு, அவர் அப்படித்தாம்மா இருந்துச்சு, 3ஆம் நாள் என்ன சொல்லிடுச்சு, அவர் அப்படித்தான், நீயே தெரிஞ்சுக்கோ, நீ தானே கொடுத்த பார்த்து வச்ச, நீ தான் பாரு அப்படின்னாங்க. அப்புறம் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் கிளம்பி போகிறதுனா போயிடுங்க. அப்போ நீங்கள் வந்து எழுதி வச்ச நிலம் இல்லை, அதான் என்ன பண்ணி கொடுத்ததெல்லாம் கொடு, நான் போகிறேன்னா போய் வரேன் அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே வரேன்ட்டு போனவர் திரும்பி ஆளே வரல.
இப்போ என்னதான் பிளான்ல இருக்கீங்க? கலெக்டர்கிட்ட கருணை கொலை செய்யணுன்ட்டு மனு யார் கொடுத்துருக்குறேன் மேடம். சிஎம் செல்லுக்கு, முதலமைச்சர் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் மேடம். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலைங்க மேடம். இருந்தாலும் நாங்கள் அதையும் அதுக்காக வந்து அதையும் மீறி என்னன்னு சொன்னீங்க சிஎம் செல்லில்? சிஎம் செல்லில் இந்தமாரி வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, எனக்கு வந்து இந்தமாரி எங்களுக்கு வாழறதுக்கு வசதி இல்லை, எங்களுக்கு வந்து ஒன்று ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வியாதி வந்து கஷ்டப்பட முடியல, இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சி நீங்கள்னாச்சும் ஒரு மருத்துவத்துறைக்கு, ஏதாவது ஒரு மருத்துவத்துறைக்கு உங்கள் மூலிமா சிபாரிசு பண்ணி இந்த உடம்பை வந்து உயிரோடவோ அல்லது குணமாகவோ உங்களுடைய ஆராய்ச்சிக்கு நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் கவர்மெண்ட் மூலிமா இதை வந்து யாருக்காவது தெரியப்படுத்தி எனக்கு ஒரு இந்த வியாதிக்கு ஒரு அளவுக்கு தீர்வு காண முடியாது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம். ஆனால் இதே மாதிரி ஒரு மனுவை ஒரு அம்மா கொடுத்து சிஎம் கிட்ட அவர் வந்து ஒரு பெரிய தொகையை இந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காரு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுக்காக தான் இது சொல்கிறேன். சரி மேடம், நாங்கள் சிஎம்ஏ நாங்கள் வந்து செல்லுலேயே எங்களுக்கு நாங்கள் வந்து போகிறதுக்கு சிஎம் போய் நேரடியாக பார்க்க முடியாது, எங்களால் பார்க்க முடியாது. நாங்களும் 2-3 தடவை ட்ரை பண்ணி நாங்கள் அதில் தோற்று தான் போய் மேடம் வந்தோம். இருந்தாலும் நாங்கள் இருக்க 1 நாள் 2 நாள் நாங்கள் அந்த வாசப்பிலே செக்ரட்டரியேட் வாசப்பிலே நாங்கள் இருந்து அதெல்லாம் இது பண்ண மேடம். ஆனால் பார்க்க முடியலைங்க மேடம். அதனால் மனு அவங்களே வாங்கி கொடுத்துட்டு வாங்கி வச்சு நாங்கள் தவிர எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை மேடம். அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட்டில் கூட நிறைய தடவை மனு அனுப்பிச்சேன் மேடம். என்னோட இன்னும் இயலாத கஷ்டத்துலையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட வாங்கி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வாங்கி 28 ரூபா இந்த மாதிரி கொரியர் அனுப்பிச்சேன் மேடம் சிஎம் செல்லுக்கும். ஏன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க மேடம். அப்புறம் நேரடியாக நாங்களே இங்கேருந்து பக்கத்தில் யாராவது கூட்டும் போயிட்டு ஆட்டோவில் கூட்டும் போயிட்டு எனக்காக 2 பேர் வர சொல்லி விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில் கூட கொடுத்துருக்கேன் மேடம். இந்த மனு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் யாரும் இல்லைங்க மேடம். அதாவது அந்த கலெக்டர் வந்து ஒரு நாள் நாங்கள் பேப்பரில் இதுமாரி விளம்பரம் கொடுத்தோம், இந்தமாரி கொடுத்து சொல்லியிருக்குன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, இதுமாரி நாங்கள் வந்து பார்க்க சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டருங்களை பரிந்துரை சொல்லிட்டாங்க. பேப்பரில் அவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க மேடம். அதோட சரிங்க மேடம். தான் உயிரோடு இருக்கும்போதே மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பற்றின ஆராய்ச்சிக்கு தன்னுடைய உடலை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு ஹரிதாஸ் சொல்கிறாருங்க. கேட்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது. உடலில் தீர்க்க முடியாத ஒரு நோயோட அடுத்த வேலைக்கு எங்கே போவோம் அப்படிங்கிற தெரியாமல் ஒரு நிலைமையில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் யாராவது இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக 2 கிட்னியுமே பழுதடைந்து போன நிலைமையில் தன்னுடைய கண்ணீர் கதையை சொல்ல வந்திருக்கான் 15 வயசு சிறுவன் வீரபாண்டி. பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப உற்சாகத்தோடையும் புத்துணர்ச்சியோடையும் வீரபாண்டி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இப்போ பேசலாம். ஹலோ, என்ன வயசாகுது உங்களுக்கு? 15. படிக்கிறீங்களா? என்ன கிளாஸ்? 9th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலில்? டி நகர் தேரடி ஸ்கூல், கார்பரேஷன் ஹையர் செகண்டரி. இங்கே தானா, சென்னை? சொல்லுங்கள், உங்களுடைய பள்ளி படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நிறுத்தி ஸ்டாப் பண்ணியாச்சு. 9வது பரீட்சை எழுதலை. பரீட்சை எழுதலையா? ஏன், எதனால? கை ஸ்லிப்பாகி உடஞ்சிருச்சு இந்த இடத்துல. ஓஹோ, எப்படி ஆச்சு அந்த மாதிரி? எப்படி ஆச்சு அந்த மாதிரி? இந்த மாதிரி சின்ன படிக்கட்டில் வீட்டில் டைல்ஸ், அதில் பாத்ரூம் போயிட்டு இறங்கி வரும்போது விழுந்துட்டேன் கீழே. ஆனால் உடஞ்சிருச்சு இந்த கை. நீங்களே ஸ்லிப்பாகி விழுந்துட்டீங்களா? இந்த சாக்கு துணி அதை போட்டுருந்தாங்க மேட்டு, அதில் வலிக்கு விழுந்துட்டேன். இந்த கலர் ஸ்லிப்பாகி இடிச்சிக்கிச்சு. நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுப்பீங்களா உங்களுக்கு? டாய்லெட் போனால் அப்பா உதவி விட சொல்லுவோம். அப்போ ஸ்கூலில் பசங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா? எல்லாமே அவங்கள பண்ணி வைப்பாங்க. 6வதுலேருந்து படிச்சிருந்தேன். 6வதுலேருந்து இங்கே படிச்சிருந்தேன். ஆனால் 1 LKGலேருந்து எங்கள் கடையாண்ட இது
கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். அப்புறம் இங்கே வந்து படிச்சிருந்தேன். எங்கே படிச்சீங்க? எந்த ஊரில் அது? இங்கே தான் எல்லாம். பிறந்தது இங்கே திருச்செந்தூரில், வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ம். அப்புறம் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? ம். உங்கள் கூட வந்து உங்களுக்கு எத்தனை பேர்? தங்கச்சி 1, நான் ஃபஸ்ட்டு, தங்கச்சி 2nd. தங்கச்சி எப்படி இருக்காங்க? என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? 6th ஸ்டாண்டர்ட். 6th ஸ்டாண்டர்டா? தொடர்ந்து படிக்கலாம்னு இருக்கீங்களா? ஆனால் இந்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சுல்ல? காலாண்டு. காலாண்டு பரீட்சை எழுத முடியாமல் போயிடுச்சா? ஃபுல்லு காலாண்டுலேயே நிறுத்திட்டீங்க அதாவது. அப்போ திருப்பி தொடர்ந்து படிக்கலான்னு இருக்கீங்களா? திருப்பி அடுத்த வருஷம் போய் 9ஆம் கிளாஸ் படிப்பீங்க? இல்லை, இப்போ டிசி வாங்கியாச்சு. ஓஹோ. இந்த ஸ்கூலில் டிசி வாங்கியாச்சு. அப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? தெரில. தங்கச்சிக்கு நீங்கள் பாடம்லாம் சொல்லி தருவீங்களா? இங்கிலீஷ் தெரியாட்டி சொல்லிக் கொடுப்பேன். அப்படியா? அவளுக்கு தமிழ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அதெல்லாம் சொல்லி. மற்றபடி என்ன விளையாடுவீங்க தங்கச்சியோட? இல்லை, டிவி தங்கச்சி விளையாட மாட்டா, வீட்டுக்கு வெளில போயிடுவா. வீட்டில் நான் டிவி பார்ப்பேன், இல்லாட்டி கடைக்கு வந்துடுவேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸா உங்களுக்கு? ஸ்கூலில். நம்மக்கிட்ட இவ்வளோ உற்சாகத்தோட பேசிக்கிட்டு இருக்கிற வீரபாண்டிக்கு உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக அவனுடைய அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்கள், வீரபாண்டிக்கு என்ன பிரச்சனை? 6ஆவது கிளாஸு ஸ்கூலில் சேர்த்தேன். அப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு நடை தளர்ந்து வச்சு சாப்பாடும் கம்மியாகுது. அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க எக்மோர் போயிருந்தோம். அங்கே போனால் ட்ரீட்மெண்ட்டில் கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா உடம்பு? அதுக்கு முன்னாடிலாம் இல்லை, நல்லா தான் நடந்துக்கிட்டு. சத்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது? ஆமாம், சத்து கம்மியாக, என்ன மாதிரி குள்ளமாக வளர்ச்சியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே விட்டுருந்தோம். பிற எல்லோரும் குள்ளமாக இருக்கானே, இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு போனாக்கா கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர்னா எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க? அதான் ரத்தத்தில் உப்பு கலந்து இயங்காமல் அது இதாகி போச்சு அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் வேறு யாருக்காவது நடந்திருக்காங்க? யாருக்குமே இல்லை. பட் அவங்க என்ன இது சொன்னாங்க, காரணம் சொன்னாங்க? அதான் ரத்தத்தில் உப்பு கலந்துருச்சு. அதிகமாகி போச்சு ரத்தத்தில் அப்படின்னு. இல்லை, அதான் எதுனாலன்னு கேட்குறேன். ரத்தத்தில் ஊறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும், அதனால் உப்பு போடாமல் சாப்பாடெலாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள் இருந்ததா? 2 கால் முட்டி தான் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். சரி, பார்த்தா அவங்க கிட்னி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரத்தம்லான்னு எல்லாம் பண்ணாங்க. பண்ணி பார்த்ததில் அவனுக்கு கிட்னி வந்து நீர் போகிற இடத்துல டியூப்லாம் போட்டு இது பண்ணாங்க. அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சுமா, 2மே அவனுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் டயாலிஸ் பண்ணணும், அதுக்கு மிஷின்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் அதுக்கு போய் ஒரு 2 வாரம் அலைஞ்சி ஜிஹெச்சில் போய் இது பண்ணி பிசிலாக வச்சு அந்த டயாலிஸ் ஒரு வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருப்பி அந்த டயாலிஸும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அவனுக்கு அந்த நரம்பெல்லாம் பிடிச்சி அவனுக்கு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. டயாலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி நரம்பெல்லாம் இடிச்சு பாதி இது முடியலை, உடனே கழட்டிட்டாங்க. இனிமேல் நீங்கள் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, மாத்திரையில் கொடுத்து வாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன எப்படி இருந்தது? அப்புறம் இப்போ அப்படியே தான் இருக்குது, வீட்டில் வச்சுருக்குறோம். நடக்க முடியாமல் இருக்க ரொம்ப சுத்தமாக நடக்க முடியாது. எல்லாமே தூக்கி தான் வைக்கணும், எல்லாம் செய்யணும். பேபி ஆஸ்பத்திரியில் சீஃப் டாக்டரும் இங்கே ஸ்டாலினில் சீஃப் டாக்டரும் பேசினாங்க, நம்ம பேஷண்ட்டு தான் ஒரு கிட்னி இருந்தால் வைங்கன்னு. இல்லை மேடம், அவனுக்கு வைக்க முடியாது, இப்போ ஸ்ட்ரென்த்தும் பத்தலை, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 19 வயசில் ஒன்றும் அதே நேரம் நடக்க முடியல அவனால். நாங்கள் தான் வெளியே வச்சுக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ கிட்னி கிடைச்சா கூட பொருத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு வந்து அவ்வளோ சக்தி இல்லை அதை ஏற்றுக்கிறதுக்கு. எலும்புகள்லாம் வளர்ச்சி இல்லை, கால்சியம் மெயின் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது, ரத்தமும் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது இன்னும் எங்களுக்கு ஒரு இதாக புரிபடலை. நாங்கள் அது வரைக்கும் அவனுக்கு நான் பார்த்துக்கிட்டு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எந்த வருஷம் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க? 19 வயசில் வைக்கலாம். இன்னும் இல்லை, 2 வருஷம் பொறுக்க சொல்லியிருக்காங்க. 15 அதான் 2 வருஷம் பொறுங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்கல. எங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சிறு பெட்டி கடை வச்சுருக்கோம். பெட்டியோட தான் வச்சுருக்கோம். நீங்கள் வேலை பார்க்குறீங்க? கூட தான் ஹெல்ப்பராக இருக்காங்க. வேலைக்கு கூப்பிட்டாங்க, அவனை ஒரு ஆள் பார்க்கறதுக்கு வேணுமே அப்படின்ட்டு அவனை பார்த்துக்கிட்டு வீட்டில். இப்போது அவருக்கு கையில் ஏதோ ஒரு மோட்டார் பொறுத்திருக்கிறதா கேள்விப்பட்டோம், அது என்ன? அது வந்து டயாலிஸ் பண்ணுறது. திடீர்னு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சுன்னா அங்கே டயாலிஸ் பண்ணுறதுக்கு அதை மாட்டினா தான் அவனுக்கு கொஞ்சம் மூச்சு விட, கொஞ்சம் மூஞ்சிலாம் வீங்க வந்துச்சுன்னா உப்பு சத்து அதிகமாகிடும். மூஞ்செல்லாம் வீக்கம் வந்துச்சுன்னா அது பார்த்துட்டு அந்த உப்பு கிளியர் பண்ணுவாங்க, அதுக்கு அது வச்சுருக்கு.
ரொம்ப சீரியஸ் கேஸில் வந்துச்சுன்னா அதை போடுறதுக்காக. அதுக்கு எவ்வளோ செலவாச்சியா? அதெல்லாம் கவர்மெண்ட்டில் அங்கே ஃப்ரீயாக பண்ணி 500 கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. நாங்கள் மட்டும் மிஷின் வாங்கி கொடுத்தோம், அவங்க 500 ஃப்ரீயாக machine பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இப்போ அதான் இன்னும் கிட்னி வைக்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் சரியான முடிவு தெரியல, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவனுக்கு கிட்னி யாராவது கொடுக்குறதா இருந்தால் நம்ம வச்சு வாங்கி வைக்கலாம். ஆனால் எனக்கு அது பண வசதி ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது, அதுவும் இது பண்ணி படிக்குது, இவனையும் பார்க்கணும். அதுதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே நமக்கு. நாங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு உறவுக்காரங்கள்ட்டலாம் நீங்கள் பேசி பார்த்தீங்களா? அதை யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஐயா, உங்களுக்கு கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? நான் மற்ற 7 பேர், நாங்கள் பசங்க 4, லேடிஸ் 3 பேர். அவங்களும் வசதி கிடையாது, அதனால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அம்மா, உங்கள் சைடில்? இன்றைக்கி சைடில் யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. யாரும் இல்லை. உனக்கு சாப்பிட முடியலையா? சாப்பிட முடியும், வாந்தி வந்து. ஓஹோ. சாப்பிட்றது பூரா ஒரு அரை இட்லி, ஒரு இட்லி தான். காலைல நான் 9 மணி வரை தூங்குவான், ஆனால் எந்திரிச்சிட்டு கம்பல்சிங் பண்ணி ஒரு இட்லி தான் சாப்பிடுவான். மதியம் கொஞ்சம் சாதம், நைட்டு அதே மாதிரி ஒரு இட்லி 1.5 இட்லி தான். அதுக்கு மேலே சாப்பிட்டா வாமிட் வந்துடும் சொல்லி அவனும் அவாய்ட் பண்ணி அவனாக இருந்துக்கிறான். ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்கல்ல? நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு சாயந்தரம் கூப்பிட்டு வருவேன். இப்போ அங்கே உங்களால் படிக்க முடிஞ்சதா? படிக்க முடியுது, கொஞ்சம் கொஞ்சம் படிக்க. சோர்வாக இருக்குமா? அவனு இப்போ ஸ்கூலில் வந்து உட்கார வச்சதுன்னா தூக்கிட்டு போய் யூரின்லாம் போகிறதுக்கு ஆள் கிடையாது. பசங்க தூக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நடப்பு போயிடுச்சுன்னு யாரும் கவனிக்க தூக்கிட்டு போக டெய்லி ஒரு பையனை சொல்ல முடியாது அப்படின்ட்டு எல்லோரும் படிக்க வைக்காதீங்க, எல்லோரும் ரிகார்ட் சீட்டு வாங்கிருங்க அப்படின்னா சரின்னு இப்போ தான் போய் ரிகார்ட் சீட்டு வாங்கி வீட்டில் வச்சுருக்கு. அப்போ அடுத்த வருஷம் அனுப்புறதா இருக்கு? அனுப்புறதா அனுப்புகிறோம். இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னா படிக்க வைக்கிறது நாங்கள் அனுப்பிச்சிடலாம் இருக்கும். உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா அவனும் போகிறேன்னா சொல்லிட்டு. இப்போது இவனை வீட்டிலேருந்தே உட்காந்து வச்சு படிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு தான் டிசி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்து அப்படியும் கூட படிக்க சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. இடையில மேயரை கூட பார்த்தோம், அவர் இப்போ வர சொல்லியிருக்காரு. வீட்டுக்கும் போகலை நாங்கள். அவர் பார்த்து எங்களை ஹெல்ப் பண்ணாலும் நல்லது தான், அதையும் எதிர்பார்த்துக்கணும். வர சொல்கிறாங்க, நாங்கள் போக முடியாத சூழ்நிலை. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிட்னியும் தேவைப்படுது, பண உதவியும் தேவைப்படுது. சிறுநீரக பாதிப்புன்றது நாம் நிறைய பரவலாக இப்போ நிறைய பார்க்குறோம். இதுக்கு மிக நிறைய காரணங்கள் இருக்குது. சாதாரணமாக பார்த்தா பிறந்த குழந்தையிலேருந்து எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குது. பிறவியிலே ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது சில சமயத்தில் சிறுநீரகங்கள் தோன்றும் போதே ரொம்ப சின்ன சிறுநீரகங்களாக இருக்கலாம். இல்லைனா சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய சில அடைப்புகள், இல்லைனா ரிஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நோய். இதனால் எந்த ஒரு காரணத்தினாலையும் குழந்தைகளுக்கு கூட சிறுநீரக பாதிப்பு வரலாம். இதற்கு தவிர சொல்லலாம்னா குளோமருலோநெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு குழந்தைகளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் எப்படி வரும்னா, குழந்தைகளுக்கு முகம், கை, கால் வீக்கம் வரும், சிறுநீர் கம்மியாக கழிப்பார்கள். இது தவிர இந்த சிறுநீர் பாஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரத்தத்தோட கலந்தா மாதிரி சிகப்பு கலரில் சிறுநீர் பாஸ் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கிற சில நோய்கள் எல்லாம் சீக்கிரமாகவே கண்டறிஞ்சு அதுக்கு நாம் சில முயற்சிகள் செய்து குணமடைகிறதுக்கு வாய்ப்பளிக்க முடியும். ஆனாலும் சில சிறுநீரக நோய்கள் என்னதான் நாம் சீக்கிரமே கண்டுபிடித்து சீக்கிரமே நம்ம வைத்தியங்கள் செய்தால் கூட சில சமயங்களில் அந்த நோயுடைய தன்மையானது சிறுநீரக பாதிப்பு அதிகமாகி கிட்னி ஃபெயில்யூர் என்று சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த குழந்தைகளோ இல்லை பெரியவர்களோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த டிசீஸை நம்ம 3 விதமாக அணுகலாம். அதாவது முதல் ஸ்டேஜ் என்னென்னா, கிட்னி டிசீஸே வராமல் எப்படி தடுக்கிறது. முதல்லையே இதை மாதிரி டயபெட்டிஸுக்கு, சர்க்கரை வியாதிக்கு உண்டான வைத்திய முறைகள் அதை கரெக்டாக செஞ்சு சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதனால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் அல்லது சர்க்கரை நோய் சம்மந்தம் இல்லாமல் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் தக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட கரெக்டான நேரத்துக்கு போகணும். டாக்டர் சொல்கிற மாதிரி உணவு முறைகளையும் மாத்திரைகளையும் பின்பற்றணும். இதற்கு அடுத்தபடியாக இந்த குளோமருலோநெஃப்ரைட்டிஸ்ன்ற நோய் சொன்னேன் இல்லையா, இது குழந்தைகளுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம். கை, கால், முகம் வீக்கம், சிறுநீர் கம்மியாக செல்வது, சிறுநீரில் கொஞ்சம் ரத்தம் சேர்ந்து செல்வது, இதை மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது சாதாரணமாக சில சமயம் டாக்டர்கிட்ட போவாங்க, சில சமயம் போக மாட்டாங்க. எஸ்பெஷலி இது கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இவர்களெல்லாம் அங்கங்கே இருக்கிற அரசாங்க மருத்துவமனைகளுக்கு சென்றாலே அங்கே இருக்கிற மருத்துவர்களை இவர்களுக்கு சரியான வழியை காட்டுவாங்க. இதுக்கும் மேலே சொல்லப்போனால் பிறவிலேயே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில கோளாறுகள், அதை நம்ம சின்ன வயசில் குழந்தைங்க ஒழுங்காக சிறுநீர் கழிக்கின்றனவா,
மற்றபடி அதுகளுக்கு அடிக்கடி ஜுரம் வருகிறதா, ஜுரம் வந்தால் அது சிறுநீர் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இதையெல்லாம் முதல்லையே பார்த்து தக்க மருத்துவரிடம் சென்றாலே அவங்க வந்து கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும், என்ன டெஸ்ட் பண்ணணும், எப்படி இதை ஃபர்தர் ப்ராப்ளம் தடுக்கலான்றதை சொல்லிடுவாங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி இன்னும் ஃபெயில் ஆகலை, வேலை செஞ்சிட்ருக்கு, ஆனால் முழுமையாக வேலை செய்யவில்லை, 100% ஒர்க் பண்ணல, அப்படி இருந்ததுனாக்க இந்த ஸ்டேஜில் கூட நாம் வந்து சிறுநீரக செயல் இழப்பு, அதாவது கிட்னி ஃபெயிலியரை தடுக்க முடியும். ஒருவேளை ஒருத்தருக்கு இத்தனையும் மீறி அல்லது அவர்கள் சரியாக வைத்தியம் எடுக்க முடியவில்லை என்றாலோ, இல்லைனா அவர்களுக்கு அதை பற்றின அறிவு தெரியவில்லை, ஞானம் அதை பற்றின அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த மாதிரி எதனால் இந்த மாதிரி வருகிறது அப்படின்றது அறியாமலேயே சில சமயங்களில் சிறுநீரக பாதிப்பு வந்து விடலாம். ஒருவேளை சிறுநீரக செயலிழப்பை வந்து விட்டதென்றாலும் இந்த டயாலிசிஸ் அல்லது டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ற முறைகளின்படி அவர்கள் வந்து ஒன்று டயாலிசிஸ் என்றால் சிறுநீரகம் செய்யக்கூடிய வேலையை ஆர்டிஃபிஷியலாக ஒரு கருவி செய்யும். உடம்பிலிருந்து ரத்தத்தை எடுத்து சிறுநீரக செயலிழப்பினால் உடம்புல சேர்ந்திருக்கும் இந்த யூரியா, கிரியாட்டின் என்னும் பொருட்களை அது நீக்கிவிட்டு சுத்தமான ரத்தத்தை உடம்புக்கு தந்துவிடும். இந்த மாதிரி செய்யக்கூடிய டயாலிசிஸ் முறையினாலோ இல்லை என்றால் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை, நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒருவருடைய சிறுநீரகத்தை எடுத்து, ஏன்னா அனைவருக்கும் 2 சிறுநீரகங்கள் உள்ளன, அவர்கள் ஒரு சிறுநீரகத்தை தானம் செய்ய இயலும். இந்த மாதிரி எந்த பேஷண்ட்டுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பேஷண்ட்டுக்கும் சிறுநீரக தானம் செய்யக்கூடியவருக்கும் இரத்த சம்பந்தமாக ஒற்றுமை இருக்கிறது, அதாவது கம்பேட்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருந்ததென்றால் அவருடைய சிறுநீரகத்தை இவருக்கு எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி வைத்தோ சிறுநீரக செயலிழப்பை நாம் ஓவர் கம் பண்ண முடியும், அதாவது பேஷண்ட்டை அந்த நோயிலிருந்து குணப்படுத்த முடியும். அதனால் கிட்னி நோய் என்பதை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கை கால் வீக்கம், சிறுநீர் கம்மியாக கழித்தல், இல்லை என்றால் அடிக்கடி ஒன்றுக்கு செல்வதில் தடை ஏற்படுதல், இல்லை என்றால் அடிக்கடி எரிச்சல் ஏற்படுதல், இல்லை என்றால் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஜுரம் வருதல், இந்த மாதிரி உண்டான எந்த ஒரு சிம்டம், அதாவது அறிகுறி இருந்தாலும் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள மருத்துவரை சென்று அணுக வேண்டும். சில சிறுநீரக நோய்கள் வந்து மரபு வழியாகவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிஃப்ளெக்ஸ் மரபு வழியாக வரலாம், அல்லது போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ் என்று சிறுநீர் வெளியே வருவதற்கு உண்டான தடை, அதுவுமே சில சமயங்கள் மரபு வழியாக வரலாம். குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியில் கூட சில டைப்ஸ் ஆஃப் குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் மரபு வழியாக வர முடியும். ஆனால் முக்காவாசி குழந்தைகளுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மரபு வழியாகவோ அவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றோ நாம் சொல்ல முடியாது. அதனால் மரபு வழியாக உண்டான நோய்தான் இது என்று கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைகளுக்கு மரபு வழியாக இந்த நோய் வந்திருக்கலாம் என்று சொல்ல முடியும். இந்த நோய் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு வருமா, இல்லை ஒன்று விட்டு ஒன்று ஜெனரேஷனுக்கு வருமா என்று சொல்ல முடியாது. சில சமயங்களில் ஆல்போர்ட் சிண்ட்ரோம் என்று ஒன்று இருக்கிறது. அது தாயை அதிகம் பாதிக்காது, மகனை பாதிக்கும். மகனுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த மகனுக்கு பிறக்கக்கூடிய மகளை பாதிக்காமல் கூட இருக்கலாம். ஸோ ஜெண்டர் பேஸ்ட், அதாவது அந்த குரோமோசோம் வந்து பெண்களோ ஆண்களையோ அதிகமாக தாக்கக்கூடிய ஒரு குரோமோசோமாக ஒரு சேஞ்சாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது தாய்க்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதில்லை, மகன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி மரபு வழியாக வரக்கூடிய டிசீஸில் சில சமயங்களில் அத்தனை பேரும் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சிறுநீரக செயலிழப்புன்றதே வந்து எப்படின்னா, நம்ம வந்து இதோட அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு முடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காலத்தில் சிறுநீரகம் கொஞ்சம் செயலிழந்தாலும் அதிக செயலிழப்பு ஆகாமல் இருப்பதற்கும் வழி உள்ளது. அதிக செயலிழப்பு வந்து கிட்னி ஃபெயிலியர், கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து விட்டாலும் கூட அதற்கு பிறகும் மக்கள் ஏதோ டயாலிசிஸ் மூலமாகவோ இல்லை என்றால் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாகவோ நல்லபடியாக வாழ்க்கை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. வீரபாண்டி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடம்பு குணமாகி நீங்கள் நல்லபடியாக படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதுக்கு இந்த நிகழ்ச்சி சார்பாக நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நன்றியா. மலை போல பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும் தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்த்த 2 குடும்பங்களும். இந்த குடும்பங்களுடைய தற்போதைய நிலைமை மாறி இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய விருப்பம், எங்களுடைய பிரார்த்தனை. மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.